أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكام التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان قال النبي صلى الله عليه وسلم تبرك بالقرآن فإنه كلام الله فقد خرج منه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதத்தில் முதல் ஜும்ஆவிலே நம்ம எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ரமலான் இஸ்லாமிய மாதங்களில் மிகச் சிறப்பான மாதம். ரமலானின் அடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய அளப்பெரும் நன்மைகள் ரமலானில் அடியானை பக்குவப்படுத்தக்கூடிய நோன்பும், அடியானுக்கு அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய தராவீஹ் போன்ற தொழுகைகளும் இந்த ரமலானின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த ரமலானுக்கே சிறப்பை தரக்கூடிய ஒன்று, அது குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானின் சிறப்பை கூறும் பொழுது குர்ஆனிலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானின் சிறப்பு உங்களுக்கு என்ன தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், குர்ஆன் தான் மக்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது. வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியையும் நன்மை தீமையையும் தெளிவாக்கக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன். அந்த சிறப்புக்குரிய வேதம் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த ரமலானின் மாதம். உலகத்திலே எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிடாத சிறப்புக்குரிய வேதம். இந்த வேதத்தை போன்று ஒரு வேதம் இதற்கு முன்னால் வந்ததும் இல்லை, கியாமத் நாள் வரை வரப்போவதும் இல்லை. குர்ஆன் என்பது வெறுமனே ஒரு ஏட்டில் நாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல, அது ஒரு மொழி அல்ல, அது அல்லாஹ்வின் பேச்சு. கலாமுல்லாஹ், அல்லாஹ் பேச பேச ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பேச்சை உள்வாங்கிக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே ஒப்புவிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏட்டாகவோ எழுத்து பிரதியாகவோ குர்ஆனை இறக்கி வைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை கேட்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹிரா குகையிலே ஓதுகின்றார்கள். இது போன்ற ஒரு சிறந்த வேதம் எந்த உம்மத்திற்கும் தரப்படவில்லை. அத்தகைய சிறப்பான வேதத்திற்கு ஒரு விழா எடுக்கக்கூடிய, அதை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். ரமலான் என்பது அந்த மாதத்திலே நாம் நோன்பு நோக்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், இன்ன பிற நன்மையான அமல்களில் ஈடுபடுகின்றோம். இந்த மாதத்திற்கே சிறப்பை சேர்க்கக்கூடிய குர்ஆனை நாம் விட்டு விடுகின்றோம். இந்த மாதம் சிறப்பு பெறுவதற்கே, இந்த மாதத்தை கொண்டாடுவதற்கே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலானை
கடமையாக்கினான். இந்த ரமலானின் ஒரு இரவில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் இந்த குர்ஆனோடு தொடர்பில் இருக்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சிறப்பாக்குகின்றான். இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மாதத்தை ஏனைய மாதங்களை விட சிறப்பான மாதமாக ஆக்கி வைத்தார். இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த ஒரு இரவு, அதனை நாம் லைலத்துல் கத்ர் என்று சொல்கின்றோம். அந்த இரவிலே இறங்கியதால் அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவாக அல்லாஹு தஆலாவின் இடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. இந்த குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி வந்த வானவர்கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களின் தலைவராகவும் மலக்குமார்களில் சிறந்த மலக்காகவும் இருக்கிறார். இந்த குர்ஆனை வாங்கிய நபி நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் சிறந்த நபி, நபிமார்களின் தலைவர். இந்த குர்ஆன் இறங்கிய காலம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், இந்த உலகம் கண்டதிலேயே மிகச்சிறந்த காலம் இந்த குர்ஆன் இறங்கிய காலம். குர்ஆனை பெற்ற முதல் தலைமுறையினர் சஹாபாக்கள். அவர்களை மிஞ்சுவதற்கு இஸ்லாத்தில் எந்த இஸ்லாமியர்களும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மிகப்பெரிய சிறப்பை அந்த முதல் தலைமுறையினருக்கு கொடுக்கின்றார். இந்த குர்ஆனை பெற்ற இந்த உம்மத் இந்த உலகில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி வந்த சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயமாக ஆகின்றது. இந்த குர்ஆனோடு யாரெல்லாம் தங்களை சேர்த்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மிக உயர்ந்த பதவியையும் கண்ணியத்தையும் தருகின்றார். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதைப் போல குர்ஆனோடு நாம் சேர்ந்து கொண்டால் அல்லாஹ் நம்மையும் மனம் கமலக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பார். ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. எப்பொழுதுமே உலகத்தில் மிகச்சிறந்த பணி, மிகச்சிறந்தவர்கள் யார் என்றால் ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. யார் குர்ஆனை தானும் கற்று அதற்கு பிறகு கற்றுக் கொடுக்கின்றார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாது, குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், இவர்கள்தான் உலகிலேயே மிகச்சிறந்தவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யதார்த்தத்தில் பார்க்கும் பொழுது உலகத்தில் எதையெல்லாம் நாம் சிறப்பானது என்று கொண்டாடுகின்றோமோ, சிறப்பு வாய்ந்ததாக நாம் உயர்வாக கருதப்படக்கூடிய காபத்துல்லாஹ், நபிமார்கள், மறுமையில் அல்லாஹுவின் அர்ஷ், குர்சி, சுவனம், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் 7 எழுதுகோல், அல்லாஹ் தஆலாவுக்கு நெருக்கமான மலக்குகள், இவைகளெல்லாம் நாம் மிகவும் சிறப்பான படைப்பாக கருதுகின்றோம். அது உண்மையிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே மிக சிறப்பான படைப்புகள் தான். ஆனால் குர்ஆன் என்பது படைப்பு அல்ல. அது சிறப்பாக இருந்தாலும் அவை அனைத்துமே படைப்புகள் தான். காபத்துல்லாஹ் ஒரு படைப்பு, நபிமார்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள், அர்ஷ் அல்லாஹுவால் படைக்கப்பட்டது, குர்சி அல்லாஹுவால் படைக்கப்பட்டது. இப்படி நாம் எதுவெல்லாம் சிறப்பானது என்று பட்டியலிடுவோமோ அவை அனைத்தும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவைகள். குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹுவால் படைக்கப்பட்டது அல்ல, அது கலாம், அல்லாஹுவின் வார்த்தை. குர்ஆனின் வார்த்தைகளுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அல்லாஹுக்கு எப்படி துவக்கமும் இல்லையோ முடிவும் இல்லையோ அதுபோன்று குர்ஆனின் அந்த வார்த்தைகளுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அந்த கலாமை இறக்கி வைக்கின்றான். அவ்வளவுதான். அந்த குர்ஆன் எவ்வளவு பழையது யாருக்கும் தெரியாது. அது அல்லாஹுவின் வார்த்தைகள். அதனால்தான்
குர்ஆன் இறங்கிய இந்த மாதம் மிக சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுகின்றது. ரமலானில் எத்தனையோ அமல்கள் இருக்கின்றது. தராவீஹ் தொழுகின்றோம், முக்கியமாக நோன்பு நோக்கின்றோம். காலை ஃபஜ்ரில் இருந்து மக்ரிப் தொழுகை வரை பசியோடும் தாகத்தோடும் அல்லாஹுக்காக நோன்பு நோக்கின்றோம். நஃபிலான ஃபரதான எத்தனையோ அமல்களை செய்கின்றோம். ரமலானில் செய்யக்கூடிய இந்த அமல்களில் ரமலானோடு மிகவும் நெருக்கமானது எதுவென்றால் குர்ஆனை ஓதுவதுதான். நோன்பை விடவும், நாம் தொழக்கூடிய தராவீஹ் தொழுகையை விடவும், நாம் செய்யக்கூடிய இன்ன பிற சதகாக்கள், தான தர்மங்கள், இவை அனைத்தையும் விடவும் ரமலானுக்கு மிக நெருக்கமானது எதுவென்றால் அது குர்ஆன் தான். காரணம், இந்த ரமலானே சிறப்பு பெறுவது அந்த குர்ஆனை வைத்துதான். இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதற்கு ஒரு நன்றி செலுத்துவதற்காகத்தான் ரமலான் மாதத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கடமையாக்கினான். எனவேதான் ரமலானில் அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குர்ஆனோடு நாம் தொடர்புடையவர்களாக ஆகிவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் ஓத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கேட்பார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுதலை கேட்பார்கள். குர்ஆனை ஓதுவதும் ஓத கேட்பதும் மிகச் சிறப்பான மாதம் ரமலானுடைய மாதம். குர்ஆன் ஓதுவதற்காகவே நாம் அதிக நேரங்களை இந்த மாதத்திலே ஒதுக்க வேண்டும். ஃபஜ்ருக்கு பின்னாடி, மக்ரிபுக்கு பின்னாடி, எந்த நேரமெல்லாம் எந்த வக்துகளுக்கெல்லாம் தொழுகைக்கு வருகின்றோமோ, தொழுகைக்கு வருவதற்கு எப்பொழுதும் வரக்கூடிய நேரத்தை விட சற்று முன்பதாக வந்து குர்ஆனை ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே குர்ஆன் ஓதுவதை சஹாபாக்களிடத்திலும் சரி, தங்களுடைய மனைவிமார்களிடத்திலும் சரி அதிகமாக ஓதும்படி ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். குர்ஆனுக்கும் இந்த ரமலானுக்கும் உள்ள சிறப்பு, இந்த நோன்பிற்கும் உள்ள ஒரு தனித்துவமான தன்மை என்னவென்றால், நாளை மறுமையிலே அடியான் சுவனம் செல்வதற்காக வேண்டி இந்த இரண்டுமே போராடும் அல்லாஹ் தஆலாவின் இடத்திலே. அஸ்ஸியாமு வல் குர்ஆனி யுஷஃபஆனில் அப்தி யௌமல் கியாமா. நோன்பும் குர்ஆனும் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலாவின் இடத்திலே அடியானுக்காக வேண்டி பேசும். யகூலு ஸியாம், நோன்பு சொல்லும், ஐ ரப்பி மனஅத்துஹு த்ஆம வ ஷஹவாத பின் நஹார் ஃபஷஃபஅனி ஃபீஹி. ரப்பே, இவன் நோன்பு நோற்று உனக்காக வேண்டி பகல் முழுவதும் தாகித்தும் தன்னுடைய மன இச்சையும் அடக்கி கொண்டும் இருந்தான். எனவே எனக்காக வேண்டி இவனுக்கு நீ ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று கேட்கும் நோன்பு. வயகூலுல் குர்ஆன், அதே போன்று குர்ஆன் வந்து சொல்லும், மனஅத்துஹுன் நௌம பில்லைலி ஃபஷஃபஅனி ஃபீஹி. இரவிலே குர்ஆன் ஓதினான், பகலிலே குர்ஆன் ஓதினான், இவனுடைய ஓய்வு நேரங்களில் கூட குர்ஆன் ஓதுவதற்கு செலவிட்டான் இந்த அடியான். அதனால் என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள், இவனுக்கு விடுதலை அளி என்று குர்ஆன் மன்றாடும். ஃபயஷஃபஅனி, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த இரண்டின் ஷஃபாஅத்தையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியார்களுக்கு விடுதலை அளிப்பான் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். பொதுவாக வந்து கிராத், திலாவத்துன்னு சொல்லுவாங்க. கிராத் என்றால் ராகமாக ஓதுறது. ராகமாக ஓதுவதை எது வேண்டுமானாலும் ஓதலாம். ராகமாக ஒரு மனிதன் சாதாரணமாக எழுத வரியை கூட பாட்டாக படிக்க முடியும். இது ராகமாக ஓதுதல். ஆனால் திலாவத் என்று ஒன்று இருக்கின்றது, பொருள் உணர்ந்து ஓதுவது. திலாவத் என்ற பதத்தை குர்ஆனுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதுங்கள், சிந்தித்து ஓதுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை பொருள் உணர்ந்தும் சிந்தித்தும். குர்ஆன் இறங்கிய அமைப்பில் தஜ்வீத் என்று சொல்வார்கள். நம்ம இஷ்டத்துக்கு ஓதுவதில்லை.
ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மொழித்தல் இருக்கின்றது. அந்த மொழியில் அதை மொழித்தால் தான் சரியாக இருக்கும். அரபி மொழியை எப்படி மொழிய வேண்டுமோ அந்த விதத்திலே மொழிய வேண்டும். நம்முடைய இஷ்டத்துக்கு ஓதுறது குரான் அல்ல. தமிழ் மாதிரியே குரான் ஓதக்கூடாது, தஜ்வீதோடு ஓத வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா சொல்கின்றான், வரத்தில் குர்ஆன் தர்த்தீலா, குர்ஆனை தர்த்தீலோடு திருத்தமாக நிறுத்தி ஓதுங்கள், சிந்தித்து ஓதுங்கள். குர்ஆனை ஓதுவது மட்டும் நோக்கம் அல்ல, குர்ஆனின் படி அமல் செய்ய வேண்டும் என்ற நியத்தோடு ஓத வேண்டும். வெறுமனே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் நன்மை கிடைக்கும். ஆனால் குர்ஆனின் படி நான் அமல் செய்வேன் என்ற நியத்தோடு ஓத வேண்டும், அந்த பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். அப்படி ஓதுவதுதான் குர்ஆனின் கடமையை நாம் பூர்த்தி செய்வதாக ஆகும். அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா குர்ஆனிலே வரத்தில் குர்ஆன தர்த்தீலா என்று குறிப்பிடுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு கருத்து குர்ஆன் பல இடங்களிலே பேசுகின்றது. அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை பற்றி கூறும்போது, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அவர் அனுப்பப்பட்டதனுடைய முதல் நோக்கமே யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆனை திலாவத் செய்வது, குர்ஆனை மக்களிடத்திலே ஓதி காட்டுவது. அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா குர்ஆனில் ஒரு 3-4 இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை குறிப்பிடுகின்றார். அதிலே முதலாவதாக குறிப்பிடுவது யத்லு அலைஹிம். அந்த 3-4 இடங்களிலும் முதல் வாக்கியமாக வருவது திலாவத்துல் குர்ஆன் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் பணியே திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதி காட்டுவது, உம்மத்திடத்தில் குர்ஆனை ஓதி காட்டுவது. வ யுஸக்கீஹிம், அதற்கு அடுத்த பணிதான் ஒயுஸக்கீஹிம், அவர்களை பண்படுத்துவது, அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பது, அவர்களை நன்னறியாளர்களாக ஆக்குவது. வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத, குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக் கொடுப்பது, குர்ஆனில் உள்ள சட்ட திட்டங்களின்படி அமல் செய்வதற்கு அவர்களை பணிப்பது, இதுவெல்லாம் அடுத்த கடமைகள். முதல் முக்கிய கடமையே அவர்களுக்கான கடமை யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, மக்களிடத்திலே குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும். எவ்வளவு சிறப்பான பணி என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவிடத்திலே துஆ செய்கின்றார்கள். காபத்துல்லாஹை கட்டி முடித்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாஹை கட்டுகின்றார்கள். பாலைவன மணலிலே காபத்துல்லாஹை கட்டி முடித்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமாக செய்த துவாக்கள் 4 துவாக்கள். அந்த முதல் துவா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், என்னிடத்தில் இருந்து இந்த உயர்ந்த பணியை ஏற்றுக்கொள், இந்த அமலை கபூலியத்தாக ஆக்கு அப்படின்னு துவா செய்கிறாங்க. நாம் எந்த அமல் செய்தாலும் இந்த துவாவை செய்யணும். யா அல்லாஹ், என்னுடைய அமலை கபூலாக்கி, அமலை கபூலாக்கிவிட்டால் அதனுடைய நன்மைகள் தொடரும். அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அந்த அமலை கபூலாக்கிவிட்டான். இன்று வரை காபத்துல்லாஹுவில் அமல் செய்யக்கூடிய அந்த நிலை நிற்கவே இல்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு அமல் கபூலியத்தால் ஆனது என்பதற்கான அடையாளம் அந்த அமல் தொடர வேண்டும். இந்த வருஷம் நம்ம நோன்பு வைக்கிறோம் என்றால் இந்த அமல் கபூலியத்தானது என்பதற்கான அடையாளம் அடுத்த வருடமும் நாம் நோன்பு வைப்போம். ஒரு வருஷம் இல்லை, நோன்பு முடித்தவதும் நாம் தொழக்கூடியவர்களாக, தொழுகையின் முன்பின் இருந்தால் தொழக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். நம்முடைய ஈமானிலே ஒரு புது உத்வேகம் வந்துவிட வேண்டும். அல்லாஹுவோடு தொடர்பு அதிகரிக்க வேண்டும். இதுதான் ஒரு அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டது, கபூலியத்தானதானது என்பதற்கான அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கின்றார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா, என்னுடைய இந்த பணி, மிகச்சிறந்த பணி உலகத்திலே காபத்துல்லாஹுவை கட்டுவது. அதை விட சிறந்த பணி வேறு எதுவுமே இல்லை. மற்ற மஸ்ஜிதுகள் கட்டியதெல்லாம் அதற்கு அடுத்த சிறப்பு. முதல் இறை இல்லம் காபத்துல்லாஹ் தான். அந்த இல்லத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிவிட்டு துவா செய்கின்றார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா, என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள். அல்லாஹு தாலா சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்கிறாங்க. அல்லாஹு தாலா சொன்னதை தான் செய்கின்றார்கள். ஏன் அல்லாஹு தாலாவிடத்தை கபூலியத்தை கேட்கின்றார்கள் என்றால், இந்த செயல் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். நீ சொன்ன நான் கேட்டேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது.
இதனுடைய தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கியாமத் நாள் வரை இந்த இல்லத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கபூலியத்தாக்காக துஆ செய்தார்கள். அந்த கபூலியத்தை நாம் ஒவ்வொரு அமலிலும் கேட்க வேண்டும். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, இறைவா என்னுடைய சந்ததியிலே ஒரு நபியை அனுப்பு, சிறந்த நபியை அனுப்பு, உலகத்தில் இதுவரை வந்த நபிகளிலேயே மிக சிறந்த நபியை அனுப்பு. அவர் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, மக்களிடத்திலே உன்னுடைய வேத வரிகளை ஓதி காட்ட வேண்டும். வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களை பண்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஞானத்தையும் குர்ஆனையும் போதிக்க வேண்டும் என்று துஆ செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், அன தஅவுத் அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இந்த உம்மத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் வெளிப்பாடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடையே சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காபா கட்டியவரையும் அந்த காபா கட்டுவதற்கு துணையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கமா நகரிலே பிறக்கச் செய்கின்றார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கிய பணியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததும் இந்த திலாவத்தை குர்ஆனை ஓதி காட்டுவது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அமல்களிலேயே மிக முக்கியமான மிக விருப்பமான அமல் திலாவத்துல் குர்ஆனை ஓதுவது, அவனுடைய வார்த்தையை அவனுக்கே ஓதி காட்டுவது, எந்த விதமான கலப்பும் இல்லாத வார்த்தை. இது எந்த கவிஞருடைய வார்த்தையோ எந்த ஒரு இலக்கியவாதியின் வார்த்தையோ அல்ல, இது இறைவனின் வார்த்தை. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு மிக விருப்பமானது இந்த குர்ஆனை ஓதுவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓத கேட்பதையும் அதிகமாக விரும்புவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களை ஓத சொல்லி கேட்பார்கள். கேட்டுவிட்டு சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்கள் இடத்துல ஓத சொல்லி என்னை கேட்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சஹாபிக்கு ஒன்றுமே புரியாது. நாயகமே, உங்ககிட்ட நான் ஓதணுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே உங்ககிட்ட ஓதி காட்ட சொன்னானா என்று அவர் ஓதி காட்டுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை ஓதி கேட்பார்கள். சஹாபாக்களும் குர்ஆன் ஓதுதலிலும் குர்ஆன் ஓதி கேட்பதிலும் மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆக சிறப்பான அமல் குர்ஆன் ஓதுவதும் குர்ஆனை ஓதி கேட்பதும். நாம் செய்யக்கூடிய அமல்களில் அது திக்ராக இருக்கட்டும், திலாவத்தாக இருக்கட்டும், எந்த விதமான அமல்களாக இருக்கட்டும், எந்த அமலுக்கும் இந்த குர்ஆனுக்கு ஈடான அமலே கிடையாது. நாம் திக்ர் செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம், தனிப்பட்ட முறையிலே ஏதாவது ஹதீஸ் கிதாபுகளை படிக்கலாம். அதை விடவும் மிக சிறப்பானது குர்ஆனை ஓதுவது. அதிலும் குறிப்பாக குர்ஆனை பார்த்து ஓதுவது மிக சிறப்பு. பார்க்கறதுக்கு நன்மை கிடைக்கிறது. குர்ஆனை பார்த்து ஓதுவதால் அந்த குர்ஆனை பார்ப்பதற்கு நன்மை கிடைத்திருந்தது. அதை சிந்தித்து ஓதக்கூடிய ஒரு தூண்டுதல் ஏற்படுகின்றது. அந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய அந்த பிரதியை சுமக்கக்கூடிய இவை அனைத்தும் நன்மையான செயலாக இருக்கின்றது என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு இபாதத்தி உம்மதி கிராஅத்துல் குர்ஆன், என்னுடைய உம்மத்தில் மிகச்சிறந்த அமல் குர்ஆனை ஓதுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதத்தில் குறிப்பாக அதிகமாக நாம் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமில்லாமல் அதனுடைய கருத்தையும், குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்ல வருகின்றான் என்பதை விளங்கியும் ஓத வேண்டும். அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் தர்ஜுமத்துல் குர்ஆனை பார்த்தாவது அதனுடைய தர்ஜுமாவை நாம் வாசித்து அதனுடைய கருத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். கல்வி ஞானம் அதிகரிக்க வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள்.
நம்முடைய குழந்தைகள் கல்வியிலே சற்று பின்தங்கி இருந்தால் அவர்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தைகள் அவர்கள் எல்லா கல்வியிலும் சிறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால்தான் சின்ன குழந்தைகளுக்கே குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஒரு நூறானியத்தும் பரக்கத்தும் ஏற்பட வேண்டுமானால் வீட்டிலே உள்ள எல்லோரும் குர்ஆன் ஓதணும். ஆண்கள் வீட்டிலே குர்ஆன் ஓதுவது மிகச் சிறப்பானது. பெண்களையும் குர்ஆனை வீட்டிலே ஓதச் சொல்ல வேண்டும். நம்முடைய குழந்தைகளையும் குர்ஆனை ஓத பழக்க வேண்டும். மரண நேரத்திலே அந்த மரண வேதனை லேசாகுவதற்கு குர்ஆனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதச் சொல்லியிருக்கின்றார்கள். ஷைத்தானை தீங்கை விட்டும் பாதுகாக்கக்கூடிய குர்ஆன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனைத்து நோய்களுக்கான மருந்து குர்ஆனிலே இருக்கின்றது. குர்ஆனை ஓதுவதால் அனைத்து நோய்களுக்கும் அது தீர்வாகவும் ஷிஃபாவாகவும் இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக யார் குர்ஆனை தொடர்ந்து ஓதுகின்றார்கள் அவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கலிமாவோடு மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகின்றான். எனவே நாம் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு வயசு ஒரு தடை இல்லை. எனக்கு அதிகமான வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நாம் அலிஃப் பா இருந்து கற்றுக்கிட்டு எப்படி குர்ஆன் ஓதுறது என்று கவலை தேவையில்லை. பெரியவங்களுக்கு 40 நாள் குர்ஆன் தொடங்கக்கூடிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டது. ஆர்வம் இருந்தால் போதும், எதையும் கற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் நமக்கு குர்ஆன் ஓத முடியவில்லையானாலும் அடுத்த ரமதானிலாவது நான் குர்ஆன் ஓதுவேன் என்ற உறுதி ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.